ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சைனீஸ் லவ் ரிவெஞ்ச் ஒன் நைட் எல்லாம் மிக்ஸ்டான ஒரு ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது என்னோட ஃபேவரட் ட்ராமா. உங்களுக்குமே இந்த ட்ராமா பிடிக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நம்ம சேனல்ல அங்கிள் லவ் லிட்டில் கேர்ள்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் ட்ராமா அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராமா பார்க்காதவங்க மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ராமாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டையும் சில கடன்காரங்க துரத்துறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு நிறைய கடன் வாங்கியிருப்பான் போல. கட்டத்துக்கு மேல தப்பிச்சு போக வழி இல்லாதனால ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் அந்த கடன்காரங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேர் வந்து லீ சொல்றான், கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது கடனை அடிச்சிடறேன்னு சொல்ல கடன்காரங்க எதுவுமே கேட்காம லீயோட கையை உடைக்க போறாங்க. அப்ப ஹீரோயின், அவனை எதுவும் பண்ணாதீங்க, என்கிட்ட டைமண்ட் நெக்லஸ் இருக்கு, இது ரொம்பவே ரேரானது, பணத்துக்கு பதிலாக இந்த நெக்லஸை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. கடன்காரங்களுமே வாங்கி அதை பார்த்துட்டு இருக்காங்க, அது ஒரிஜினலான்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் லீயும் அப்படியே அந்த கடன்காரங்களுக்கு தெரியாம எஸ்கேப் ஆயிடுறாங்க. லீ ஹீரோயின் கிட்ட, உன்கிட்ட எப்படி இவ்வளவு காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸ் இருக்குன்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, ஏய் அது ஃபேக்கடா, அது ஒரிஜினலே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவ உடனே, அட பாவி, நீ கொடுத்த நெக்லஸ் மட்டும் ஃபேக்குன்னு தெரிஞ்சா அவங்க நம்மளை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ ரொம்பவே பயப்படுறான். ஹீரோயினுமே, கத்தாதடா, அவங்க நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து ஜூட் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கடன்காரங்களுமே அந்த நெக்லஸ் ஒரிஜினலான்னு செக் பண்ண ஒரு கல் எடுத்து அந்த டைமண்ட் மேலே அடிக்கிறாங்க. அது ஃபேக் தானே, அதனால அது பீஸ் பீஸா நொறுங்கி போயிருச்சு. கடன்காரங்களுமே நம்மளை ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் லீயும் தேடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போறத பார்த்துட்டு கடன்காரங்க துரத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் துரத்திட்டு வரத பார்த்தோன்னே ஹீரோயினும் லீயும் தனித்தனியா பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் அந்த வழியா போகும்போது ஹீரோயின் முன்னாடி ஒரு கார் வருது. ஹீரோயின் அந்த காரை ஸ்டாப் பண்ணி அதுல ஏறிக்கிறா. இந்த காருக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் இருக்காங்க. இவங்க ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. ஹீரோயினை ஒரு மாதிரி பாக்குறான். அதுக்கு ஹீரோயின் உடனே, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த ரவுடி பசங்க வந்து ஒரு பாட்டி கிட்ட இருந்து பேக் திருட பார்த்தாங்க, அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண, அதனால அவங்க இன்னும் துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க, அதனாலதான் வந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடி வந்து உங்க கார்ல ஏறுறேன், நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நல்ல வேலை நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுத்து எனக்கு காப்பாத்திட்டீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு டிரைவர் கிட்ட சொல்லி காரை ஸ்டாப் பண்ண சொல்றான். ஹீரோயினை பார்த்துட்டு இந்த காரை விட்டு வெளில இறங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, ஐயோ நான் இந்த கார்ல இருந்து இறங்க மாட்டேன், நான் இறங்கினா அந்த ரவுடி பசங்க மறுபடியும் என்கிட்ட வந்து வம்பிழுப்பாங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோமே இந்த கார்ல இருந்து இறங்குன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு இருக்க ஹீரோயின் உடனே அவங்களுடைய ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டி விட்டுட்டு, நீ மட்டும் என்ன இந்த கார்ல இருந்து இறங்க சொன்னா நீ என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணன்னு சொல்லிட்டு நான் இன்டர்நெட்ல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோ உடனே பதட்டமாயி, சரி ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட, அதான் ஹீரோ போ சொல்றாங்கல்ல போங்க அப்படின்னு சொல்றாங்க. டிரைவருமே காரை எடுத்துட்டான். இப்ப ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்குறா. ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓன்னு தெரியுது. இது தெரிஞ்சோன்னு ஹீரோயின் வேணுன்ட்டு ஹீரோ மேல விழுந்துட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறா. ஹீரோக்கு ஹீரோயின் இப்படி பண்றதெல்லாம் பார்க்கும்போது செம கடுப்பா இருக்குது. எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும் போது அவ சொல்றா, நீ எனக்கு 100 பணம் கொடு, இல்லாட்டி நீயே நானும் இருக்க போட்டோவை நான் இன்டர்நெட்ல விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன வேலை பண்றாங்கன்னா, இந்த ஜுவல்லரி எல்லாம் வந்து போலியா செஞ்சு விற்பாங்க இல்லையா, கோல்டுன்னு சொல்லிட்டு அது கோல்டாவே இருக்காது, பித்தாவை கொடுத்து ஏமாத்துவாங்க, அந்த மாதிரி பொண்ணு இவங்க. ஹீரோயின் இப்ப இந்த ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் ஹீரோ கிட்ட இருந்து பணம் அடிக்கலான்னு பாக்குறா. ஹீரோ உடனே ஹீரோயினோட போட்டோவை எடுத்துட்டு அவங்க பேய் காமிச்சு வச்சு இந்த பொண்ணை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறா. எதுக்காக என்னை பத்தி எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஹீரோட மொபைலுக்கு ஹீரோயினை பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துருச்சு. ஹீரோயின் பேர் வந்து ஜியாங், அவங்களுக்கு 23 இயர்ஸ் ஆகுது. ஹீரோயின் ஒரு ஃப்ராட் பொண்ணு, அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள ஈஸியா ஏமாத்திடுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து படிச்சு காட்டுறான். இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு செமையா ஷாக் ஆகுது. ஹீரோ உடனே, நீ இப்போ இந்த போட்டோவை டெலீட் பண்றியா, உன்னோட ப்ரொஃபைலோட நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் உடனே பயந்துட்டா. அவன், நீங்க அங்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், நானே போட்டோவை டெலீட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போட்டோவை டெலீட் பண்ணிடுறா. ஹீரோ கால்ல இருந்து
ஹீரோயினை வெளில துரத்தி விட்டுறான். ஹீரோயின் எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நோட் பண்றாங்க அவங்க கழுத்துல ஒரு செயின் போட்டிருப்பாங்க. அந்த செயினை காணோம். யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ கூட கார்ல சண்டை போட்டிருக்கும் போது கார்ல தான் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த செயின் எடுக்கிறதுக்காக ஹீரோவோட ஆபீஸ்க்கு கிளம்பி போறா. அப்போ அந்த ஆபீஸ்ல வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து வேற ஒரு ஆள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். ஹீரோ எப்பயுமே வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல வந்து பணம் கொடுப்பான். நம்ம இப்ப அந்த பணத்தை அங்க போக விடாம ஒரு குளறுபடி பண்ணி எல்லா தப்புமே ஹீரோ மேல வர மாதிரி நம்ம பாத்துக்கணும். நாளைக்கு இந்த நியூஸ் தான் வந்து ஹெட்லைன்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே அந்த வழியா வர ஹீரோயின் பாத்துறாங்க. ஹீரோட பிஏ வந்து பணம் வாங்குறது எல்லாம் ஹீரோயின் வீடியோ எடுத்து வச்சிடறாங்க. ஹீரோயின் வீடியோ எடுத்துட்டு நகரும் போது கீழே இருக்க டஸ்ட்பின் மேல இடிச்சிடுறாங்க. ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் வந்து பார்க்க வரா. ஆனா ஹீரோயின் அதுக்குள்ள அங்க இருந்து வந்துடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவோட கேபின்குள்ள போய் தான் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பிஏமே வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஆனா அந்த சமயம் அந்த பிஏக்கு ஒரு கால் வருது. அவன் எதுவுமே தேடாம அங்க இருந்து வெளில போயிடுறான். அப்ப அந்த ரூம்குள்ள கரெக்டா ஹீரோ உள்ள வரா. ஹீரோயினை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோயின் உடனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஹீரோட பிஏ வந்து குளறுபடி பண்ணதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு போன்ல இருக்க வீடியோ ப்ரூஃப்னு காட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனோட பிஏ கூப்பிட்டு தான் போன்ல இருக்க ஆதாரத்துக்கு அமிச்சு இது என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ உடனே மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். உனக்கு லாஸ்டா ஒரு வார்னிங் கொடுக்குறேன், ஒழுக்கமா நீ பண்ண தப்ப ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் பிஏமே பயந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு நிறைய கடன் இருக்கு, அந்த கடன் அடிக்க எனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ எதுவுமே கேட்காம அவனை இந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேலையை விட்டு துரத்தி விட்டுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப், நீ பண்ண ஹெல்ப்புக்கு கை மாற உனக்கு எப்ப என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட நீ ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே ரொம்பவே சந்தோஷமாகி அங்க இருந்து வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வரப்போ கரெக்டா அந்த லீயுமே உள்ள வரான். லீ சொல்றா என்ன மறுபடியும் அந்த ரவுடிக துரத்திட்டு இருக்காங்க, என்னோட வீட்டுல இருந்தா அவங்க என்ன துரத்திட்டு வராங்கன்னு சொல்லிதான் உன்னோட வீட்டுக்கு வந்தேன், ஆனா உன்னோட வீட்டுமே அந்த ரவுடிகளுக்கு தெரியுமே, இப்ப நம்ம எங்க ஸ்டே பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் உனக்கு பண்றேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு லியும் ஹீரோயினும் ஹீரோ வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹீரோ ஹீரோயினையும் லீயும் ஒன்னா பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்ன்னு சொல்லி நினைச்சுக்கிறான். ஹீரோ பார்த்தோன்னே எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க, வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நீங்க தானே எனக்கு எந்த ஹெல்ப் கேட்டாலும் நீங்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, இப்போ எங்க வீட்டுக்கு போக முடியாது, நாங்க ரெண்டு பேரும் பேசாம உன்னோட வீட்டுல தங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினை எதுவும் சொல்ல முடியாம சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதனால லீயும் ஹீரோயினும் அதே வீட்டுல ஸ்டே பண்றாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் தான் வச்சிருப்பான். அவனோட ஷாப்ல வந்து ஒரு கிளைண்ட் சூப்பரான டிசைன் கேட்டிருப்பாங்க, அதுக்காக உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பான். கிளைண்ட் வந்து எந்த மாதிரி டிசைன் கேட்டிருப்பாங்கன்னா லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவனுமே அதுக்காக எல்லாத்தையுமே வந்து ஹார்ட் ஷேப்ல டிசைன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு இது பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கு, ஆனா இதுல ஏதோ ஒரு டிசைன் மட்டும் குறையிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயுமே என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நானே இந்த டிசைனை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுக்கு பிடிச்சமான டிசைனை அதுல போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிசைனுமே பார்க்க செமையா இருக்கு. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஹீரோ உடனே ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு இந்த டிசைன்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவ சொல்றா இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இந்த மாதிரி டிசைன் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த டிசைன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. ஹீரோயின் அப்படியே டிசைன் பண்ணிட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கும் போல. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவுமே சேர்ந்து ஹீரோயின் கூட தூங்கிடுறாங்க. ரெண்டு பேருமே மார்னிங் அட் டைம்ல முடிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்குமே பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த சமயம் லீவ் வந்துடுறான். ஹீரோயின் கிட்ட வந்து நான் இந்த மாதிரி அப்ரோட் போகலான்ட்டு இருக்கேன், போனாதான் இந்த கடன்காரங்க என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்க, நாங்க நிறைய சம்பாரிச்சு இந்த கடனை அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்ற அப்ரோட்ல உனக்கு யாரடா தெரியும், அங்க போய் நீ என்ன பண்ண போற, பேசாம இங்கே இருக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவனுமே இல்லடி எவ்வளவு நாள் தான் இப்படி பயந்து பயந்து இங்கே வாழ முடியும், நான் அப்ரோட் போய் சம்பாரிச்சு இந்த கடனை அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே பதறாங்க. நீ அங்க எங்க இருப்ப, எப்படி சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே நீ எதுக்கும் பயப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஷோல்டர்ல தட்டி கொடுக்கறான். இதை பார்க்கும்போது ஹீரோக்கு செம்ம ஜெல்லஸ் ஆகுது.
லீயுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். லீ போன உடனே ஹீரோக்கு செம சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு லீ இங்க இருந்து போயிட்டான், இதுக்கப்புறம் நான் இதுக்கு இங்க இருந்து என்ன பண்ண போறேன், நானுமே என்னோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே எல்லாம் உன்னோட இஷ்டம், நீ போறதுன்னா போய்க்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோக்கு ஹீரோயினை அனுப்புறதுல சுத்தமா விருப்பமே இல்ல. ஹீரோ ஆஃபீஸ்க்கு தான் போறான். அங்க ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு நெக்லஸ் டிசைனை ரெடி பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை கிளைண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. கிளைண்ட்டுமே அதை பார்த்துட்டு இந்த டிசைன் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. நாங்க உங்க கம்பெனியோட கான்டாக்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிடுறாங்க. இந்த ஹாப்பி நியூஸை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போறதுக்காக அவங்களோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றா, என்ன நீ கிளம்புறதா முடிவு பண்ணிட்டியா, அந்த கடன்காரங்களுக்கு உன்னோட வீடு தெரியும், நீ இப்போ அங்க போனா அவங்க உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இல்லையா, உன்னை காப்பாத்தா யாருமே இல்ல, லீன் கூட அப்ராட் போயிட்டான், நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப ஹீரோயினுமே ஆமா நான் அதை யோசிக்கவே இல்லை, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு, நீ எனக்கு ஒரு நெக்லஸ் டிசைன் பண்ணி கொடுத்தல, அத கிளைண்ட் வந்து ஓகே பண்ணிட்டாங்க, நீ இங்கே ஸ்டே பண்ணி எனக்கு நிறைய அந்த மாதிரி டிசைன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயி ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து ஹீரோவை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஏன் முன்னாடி வேற ஒரு பொண்ணு ஹக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோன்னே ஹீரோமே நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, நீ இப்போ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணுமே ஏன் இப்படி எல்லாம் பேசுற, நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றான், நீ எனக்கு பண்ணது மட்டும் எனக்கு ஹர்ட் ஆகாதா, நீ என்னோட அப்பா அனுப்பி வச்ச ஆள் தானே, நான் என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்கதானே நீ என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்க, நீ எங்க அப்பாவுக்கு ஸ்பை வேலை பார்த்துட்டு என்ன இப்ப லவ் பண்ணேன்னு போயா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே அந்த பொண்ணுமே அழுதுட்டு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்களை உண்மையிலேயே லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ உடனே கோவமாயி நீ வாய மூடு, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்கறதுக்கு ரெடியாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே சட்டுன்னு ஹீரோவோட நோஸ்லயே கிஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணை பார்த்துட்டு இங்க பாருங்க நானும் ஹீரோவும் லவ்வர்ஸ், இதுக்கப்புறம் எங்க லைஃப்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட எக்ஸ வெளில துரத்தி விட்டுறா. வெளியுமே எதுவும் பேசாம அழுதுட்டு வெளில போயிடுறா. ஹீரோவோட எக்ஸ் போன உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் இப்படி பண்ண, நீங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயுமே பரவாயில்ல நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ அந்த பொண்ணு என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், எங்க அப்பா எங்க அம்மாவை சீட் பண்ணிட்டாங்க, அவங்க கூட இருந்த ஒரு செக்யூரிட்டி கூட அஃபேர் வச்சிருந்தாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சு எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்க அப்பாவை அதனால எனக்கு சுத்தமா பிடிக்காம போயிருச்சு, அதனால எங்க அப்பா கிட்ட இருந்து நான் தனியா வந்துட்டேன், நான் ரொம்ப தனிமையில இருக்கும் போதுதான் இந்த பொண்ணை மீட் பண்ணேன், இந்த பொண்ணு கூட இருக்கிறப்போ நான் கொஞ்சம் ஹாப்பியா இருந்தேன், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல எங்க அப்பா அனுப்பின ஸ்பை தான், நான் என்ன பண்றேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக என் கூட வந்து ஒட்டிட்டு இருந்திருக்கா, இது தெரியாம நான் தான் அவளை ரொம்ப லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், அப்போ எனக்கு அவ துரோகம் பண்றான்னு தெரிஞ்சோன்னே எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காம போயிருச்சு, அதனால நான் அப்பவே அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ ரொம்பவே சேட் ஆகிறத ஹீரோயின் நோட் பண்றான். அப்ப ஹீரோயின் உடனே ஹீரோவை பக்கத்துல இழுத்து வச்சுட்டு இந்தாங்க இந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ரெண்டு பேருமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இப்ப அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா என்னை வந்து கூப்பிட்டு போனாங்க, எங்க அப்பா இந்த மாதிரி போலியா நகை செஞ்சு எல்லாத்துக்கும் வித்து ஏமாத்துறவங்க தான், அதனாலதான் நானுமே இப்போ இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நைட்டு ஃபுல்லா ஹீரோவும் ஹீரோயின் உட்காந்து நிறைய குடிச்சிட்டாங்க போல. ஹீரோ சொல்றா நான் நினைச்சும் கூட பார்க்கல நீ இந்த அளவுக்கு டிசைன் பண்ணுவேன்னு, உன்னோட டிசைன் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நிஜமாவா டிசைன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல போயிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகி என்ன இது வரைக்கும் யாருமே பாராட்டினதில்ல, என்ன நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாராட்டியிருக்க, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். ஹீரோயின் நிறைய ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் என்ன பண்றன்னு தெரியாமலே ஹீரோவோட நோஸ்ல கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ சும்மா இருப்பானா, அவனுமே பதிலுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே அந்த நைட்டை ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோ நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது அப்படியே கையை எடுத்து விட்டுட்டு எழுந்து போலான்னு பாக்குறாங்க. அப்ப ஹீரோ உடனே ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சுட்டு ஏய் நேத்து நைட்டு நீ என்ன பண்ண, ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டியா, இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக போக ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு என்ன பார்க்க பயமா இருக்கான்னு சொல்லி கேக்குறான். அவளுமே நான் அதுக்கு ஒன்னு பார்த்து பயப்படணும், எனக்கு ஒன்னு பார்த்தெல்லாம் ஒன்னும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ கூட இந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப லீ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஹீரோயின் கிட்ட நீ வீட்டுக்கு போயிட்டியா, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க, இல்லப்பா நான் ஹீரோ வீட்டுல தான் இருக்கேன், நான் அங்க போறது சேஃப் இல்லல்ல, அந்த ரவுடிகளுக்குமே நான் அங்க இருப்பேன்னு தெரியும்ல, அதனாலதான் நான் ஹீரோ வீட்லயே ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே லீயுமே, என்ன நீ அவன் வீட்லயே ஸ்டே பண்ணிட்டு இருக்கியா, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயின் உடனே ஆமா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னா லீயோட வாய்ஸ் ரொம்பவே சோகமாயிருது. சரி நீ அவனை லவ் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேடா தான் சொல்றான். ஏன்னா லீயுமே வந்து ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பான் போல, ஆனா இது ஹீரோயினுக்கு தெரியாது. எங்க ஆபீஸ்ல ஹீரோ வந்து ஹீரோயின் கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோட ஆபீஸ்க்கு அவங்களோட எக்ஸ் வந்து ஹீரோயினை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்கா. அவ ஒரு ஃப்ராட் பொண்ணு, அவளை நீங்க நம்பாதீங்க, அவ உங்களை உண்மையிலேயே லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோனு எனக்கு ஹீரோயினை பத்தி எல்லாம் தெரியும், நீ அவளை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம், இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டுறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து பிஏ வந்து பாஸ் நம்ம யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணோமோ அதுக்கான ரெக்கார்டு இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட் புக்கை வச்சுட்டு போறான். ஹீரோ அந்த ரெக்கார்டை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல ஹீரோயினோட பேருமே இருக்கு. அந்த ரெக்கார்ட்ல ஒண்ணுன்னா திருப்பி பார்க்க ஹீரோனோட போட்டோ எல்லாம் இருக்கு. அதை பார்த்து ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஹீரோ ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறான். போய் பார்த்தா ஹீரோ சாப்பிடறதுக்காக ஹீரோயின் நிறைய சமைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட உங்களுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியல, அதனாலதான் நான் நிறைய சமைச்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான் எனக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே வெக்கமா வருது. அதனால அவங்க உடனே ஐயோ நான் உப்பு போட மறந்துட்டேன், நான் போய் உப்பு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறா. அப்ப போறப்போ கால் ஸ்லிப் ஆயிருது. ஹீரோயின் அப்படியே விழ போகும்போது கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். ஹீரோ உடனே ஹீரோவை பார்த்துட்டு இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ உடனே சடனா ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோ ஹீரோயினை அவுட்டிங் கூப்பிட்டு வரப்போ ஒரு குட்டி பொண்ணு ரோஸ் வச்சு வித்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து அக்கா நீங்க ரோஸ் வாங்கிக்கிறீங்களா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பார்த்துட்டு மொத்த ரோஸையுமே வாங்கிக்கிறான். இந்த மணியை வச்சு உங்க அம்மாவுக்கு ஃபுட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாக்கு கொடுத்துறான். ஹீரோ அந்த ஃபிளாரை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு ஃபியூச்சர்ல உனக்கு எந்த ப்ராப்ளம் வராம நான் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணலான்னு வரப்போ கரெக்டா போன் அடிச்சு இவங்க ரெண்டுத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணிருது. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா வந்து ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளில போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நான் ஆஃபனேஜ்ல இருக்கும்போது இந்த மாதிரி குளிர் டைம்ல எல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், எனக்கு ரொம்பவே குளிர் அடிக்கும், ஆனா எனக்கு போத்திக்கிறதுக்கு ஒரு துணி கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோ உடனே நீ இதுக்கப்புறம் எதுக்குமே ஃபீல் பண்ணாத, உனக்கு குளிர் அடிச்சா போத்திக்கிறதுக்கு நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன், உனக்கு இதுக்கப்புறம் கோல்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் வந்து ஹீரோட பர்த்டே வரப்போகுது, அவனுக்கு ஏதோ ப்ரெசென்ட் பண்ணுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் கிட்ட காசு இருக்காது இல்லையா, அதனால ஹீரோயினே வந்து ஹீரோக்காக ரிங்க ரெடி பண்றாங்க. ஹீரோ ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் ஹீரோக்காக நிறைய ஃபுட் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு கேக் எடுத்துட்டு வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்ப ஹீரோயின் ஹீரோக்கான பண்ண ரிங்க கொடுக்குறாங்க. இது அவ்வளோக்கு எக்ஸ்பென்சிவா இருக்காதுதான், ஆனா இது நானே உனக்காக பண்ணது, இந்த ரிங்க நான் பியூர் கிளாஸ்ல பண்ணது, என்னோட லவ்வும் இந்த மாதிரி பியூரானதான் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு ஒரு ரிங்கு போட்டு விட்டுட்டு அவன் கிட்ட இருக்கிற ஒரு பிரேஸ்லெட் கொடுக்கறா. இது எங்க அம்மாவோடது, எங்க அம்மா அவங்களோட மருமகளுக்காக பார்த்து வச்சிருந்தது, இப்போ இந்த குடும்ப பிரேஸ்லெட்டை நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோக்கு ரிங் போட்டு விடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்களோட ஆபீஸ்ல நியூஸ் பேப்பர் பாக்குறாங்க. அதுல ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா கிஸ் பண்ற மாதிரி இருக்க போட்டோஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு போல. அதை பார்த்தோன்னே ஹீரோட அப்பா செமையா கோவப்படுறாங்க. இந்த பொண்ணு ஒரு ஃப்ராட் பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன், இவன் கூட போய் சுத்திட்டு இருக்கா, என் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது பக்கத்துல ஹீரோவோட எக்ஸுமே நிக்கிறா. அவளுமே ஆமா அங்கிள், எனக்கு இந்த பொண்ணு பத்தி நல்லாவே தெரியும், இவ சரியான ஃப்ராடு, நான் ஆல்ரெடி ஹீரோ கிட்ட சொல்லிட்டேன், ஆனா அவன் தான் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட அப்பாவுமே சரி இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா, அதனால அவங்க அப்பா வந்து டின்னருக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஹீரோ வந்து டின்னருக்கு வந்து ஹீரோயினுமே
ஹீரோயினுமே கூப்பிட்டு போயிருப்பான். ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ சாப்பிடுறதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோட அப்பாவுக்கு செம கடுப்பாகுது. ஹீரோ அப்பா உடனே ஹீரோயினை பார்த்துட்டு, என்னம்மா நீ எங்க ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணு தானே, கூட சரியான ஃப்ராட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசணும்னு ஹீரோயினோட ஃபேஸே சுருங்கி போயிருச்சு. ஹீரோ உடனே, அப்பா இதெல்லாம் இப்ப பேசணும்னு எந்த அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோட எக்ஸுமே, ஆமா நானுமே இதெல்லாம் பேப்பர்ல படிச்சேன், இந்த பொண்ணோட அப்பா இந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்களாமா, இவங்க அப்பா நிறைய ஃப்ராட் தனம் பண்ணிருக்காங்க, அதனால போலீஸ்மே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்க இறந்து போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்கும் போது ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, அவங்கள பத்தி நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ எக்ஸ் உடனே, எதுக்கு நீ இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க, ஹீரோட பர்த்டே பார்ட்டியை பாழாக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோமே வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அந்த பார்ட்டில இருந்து கிளம்பி போறான். இத பாக்குற ஹீரோட அப்பாக்கு செம கடுப்பாகுது. ஹீரோவை பார்த்துட்டு, இப்போ நீ இந்த டின்னர்ல இருந்து வெளில போனேன்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நீ வர முடியாது, அது மட்டும் இல்லாம என்னோட சொத்துல இருந்து உனக்கு ஒரு பைசா கூட தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க. அதுக்கு அவனுமே, அப்பா எனக்கு உங்களோட சொத்துல இருந்து ஒரு பைசா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ அப்பாவுமே, இதுக்கப்புறம் நீ என்னோட பையனே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ அங்க இருந்து ஹீரோயினை கூப்பிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவனோட ஆபீஸ்க்கு போறான். அங்க அவனுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து உட்கார்ந்துட்டு, நீ எதுக்கு இந்த ஆபீஸ்க்குள்ள வந்த, இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ் உன்னோட கண்ட்ரோல்ல கிடையாது, இந்த ஆபீஸ் என்னோட சொத்துக்குள்ளதான் வரும், இந்த ஆபீஸை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ எதுவும் பேசாம ஆபீஸை விட்டு வெளில வந்துடுறான். அது மட்டும் இல்லாம அவன் இருக்கிற பெரிய வீட்டை விட்டுட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு வாடகைக்கு போறான். இத பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னால தானே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீங்க என்ன பிரேக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், என்ன தடவை நீ அப்படியெல்லாம் பேசவே கூடாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ஆபீஸ்க்கா வந்து வேலை போய் கேக்குறான். ஆனா எல்லாருமே வந்து ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா தான். ஹீரோக்கு எந்த வேலையுமே கிடைக்காத மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்பவே மனசு உடைஞ்சு வெளில வந்து நிக்கும் போது வெளியில ஹீரோயின் நிறைய பேத்துக்கு ரோட்ல நின்று ஹேண்ட்மேட்ல செஞ்ச ஜுவல்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கா. ஹீரோ இந்த சூப்பரா டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களே டிசைன் பண்ணி இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பாக்குற ஹீரோவுமே, நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட வந்து அவங்க செஞ்ச ஜுவல்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான், சாரி என்ன மன்னிச்சுக்கோ, என்னாலதான் நீ ரோட்ல நின்று இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, எதுக்கு நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற, இதுக்கு முன்னாடி நான் ஃப்ராட் வேலை தான் பாத்துட்டு இருந்தேன், ஆனா இப்ப பாரு நானே சொந்தமா டிசைன் பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் விக்கிறேன், எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது என்ன நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கேக்குறா, சரி வேலை எல்லாம் தேடிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ, இல்ல நான் இன்னும் வேலை தேடிட்டு தான் இருக்கேன், சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் ஹீரோக்கு வேற வேலையே கிடைக்காதனால ஒரு ஃபுட் டெலிவரி பாயா வந்து ஒர்க் பண்றான் போல. ஹீரோயின் கிட்ட வேலை கிடைச்சிருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கான். அவன் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்றதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். ஹீரோ பேக் எடுத்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கும் போது அதுல இந்த ஃபுட் டெலிவரி பண்றவங்க ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா, யூனிஃபார்ம், அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோ இந்த ஜாபுக்கு தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ வந்து ஃபுட் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு ஒரு பண்ணை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தான்லையே ஒரு பிஏ, அவன் வந்து ஹீரோ கிட்ட வம்பிழுக்கிறான். என்ன அன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியோட சிஓ இருந்தேன்னு சொல்லிட்டு என்ன எந்த அளவுக்கு என்ன கெஞ்ச வச்ச, அப்பயுமே வேலையை விட்டு துரத்திட்டியே, ஆனா இப்ப நீ பாரு ஒரு ஃபுட் டெலிவரி பண்ற பையனா வந்து நின்று இருக்க, இதுக்குதான் ஒவ்வொரு ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுவுமே சண்டை போடாம அங்க இருந்து எழுந்து போகலான்னு போக பிஏ வேணும்ட்டே அவங்க கையில இருக்க ஃபுட்டை கீழே தள்ளி விடுறான். தள்ளி விட்டது மட்டும் இல்லாம ஹீரோக்கு கொஞ்சம் காசு போட்டுட்டு, இந்த உனக்கு வேணா இதுல வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த வழியா வர ஹீரோயின் பாத்துறாங்க. ஹீரோவை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோயின் வந்து அந்த பிஏ கூட சண்டை போடுறாங்க. பிஏ ஹீரோயினை பார்த்த உடனே, உன்னால தான் எனக்கு வேலை போச்சு, நீ தானே ஆதாரத்தை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட காமிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க போக ஹீரோ வந்து தடுத்துறான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அன்னைக்கு எங்க மேல எந்த தப்பு இல்ல, நீ தப்பு பண்ண அதனாலதான் உன்னை ஹீரோ வேலையை விட்டு அனுப்புனா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து சரி நம்ம எதுவும் பேச வேண்டாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பிஏக்கு கோவம் வந்து ஒரு இரும்பு ராட வச்சு ஹீரோவோட மண்ண மேலே அடிச்சிடறான். ஹீரோ அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோயின் வேகமா ஹீரோவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கா. அப்போ ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து நர்ஸ் வந்து சொல்றாங்க, ஹீரோக்கு எமர்ஜென்சியா ஒரு ஆபரேஷன் பண்ணணும்,
நீங்க பில் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எவ்வளவு ஆகும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோவோட எக்ஸ் வந்து ஹீரோயினை சப்ப நனைஞ்சிடறா. நீ எதுக்கடி ஹீரோட லைஃப்குள்ள வந்த? உன்னாலதான் அவ எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்ப இந்த நிலைமையில வந்து படுத்துட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல. ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை என்னோட லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. உன்னால ஹீரோட ஆபரேஷனுக்கு ஏதாவது ஒரு மணியாவது கொடுக்க முடியுமா? நீ எனக்கு பில் பே பண்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அப்ப ஹீரோட அப்பா அந்த நர்ஸ் கிட்ட நாங்க பில் எல்லாம் பே பண்ணிட்டோம், நீங்க போய் ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் உடனே ஹீரோட அப்பாவோட கையை பிடிச்சிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்பா சொல்றாங்க, அவ என்னோட பையன், அவனை காப்பாத்த எனக்கு தெரியும், நீ எதுக்காக எனக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க? எனக்கு நீ என்கிட்ட பேசுறதே சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அது யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கடன்காரங்க தான் வந்து பண்றாங்க. அவங்க லீயா பிடிச்சிட்டாங்க போல. அவங்க சொல்றாங்க, இன்னும் 3 நாளைக்குள்ள பணம் வந்து எங்களுக்கு தரலையா நாங்க லீய கொண்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பக்கத்துல நின்று ஹீரோட அப்பாவுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா சொல்றாங்க, நான் உனக்கு தேவையான பணம் எல்லாம் கொடுக்கறேன், நீ உன்னோட கடன் அடைச்சுக்கலாம், ஆனா நீ என்ன பண்ணணும்னா நீ ஹீரோ விட்டு போயிடணும், இதுக்கப்புறம் நீ ஹீரோட லைஃப்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு அன்லக்கி பொண்ணு அவனோட லைஃப்ல வந்து இருந்தா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நீ வரதுக்கு முன்னாடி அவன் நல்லா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரொம்பவே கில்ட்டியா இருக்கும். இந்த மாதிரி தன்னாலதான் வந்து ஹீரோ இவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட அப்பாவுமே இதை சொல்லும் போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயினுமே சரி நான் ஹீரோ விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா கொடுக்கற செக்கை வாங்கிட்டு போயிடுறா. ஹீரோயின் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அந்த கடன்காரங்க கிட்ட கொடுத்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் லீயுமே காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ தான் காட்டுறாங்க. சர்ஜரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ அவங்க எக்ஸ் கிட்ட ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோட எக்ஸ் உடனே சொல்ல ஆரம்பிக்கிறா, அவெல்லாம் நல்ல பொண்ணே கிடையாது, அவ உன்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் ஒட்டிட்டு இருந்தா, உன்கிட்ட பணம் இல்லாம போகவும் இந்த மாதிரி நீ அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல கடந்த, உனக்கு பில் பே பண்றதுக்கு முன்னாடி அவகிட்ட காசு இல்ல, அவ பாட்டுக்கு உன்னை விட்டுட்டு போயிட்டா, பணத்துக்காக மட்டும்தான் அவன் கூட இருந்திருக்கா போல, அவ எதுக்காக உன்னை கொஞ்ச நாள் லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கானா, அவளுக்கு மணி தேவைப்பட்டது, அவ கூட ஃப்ரெண்டு லீன்னு ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான் இல்லையா, அது அவனோட ஃப்ரெண்டே கிடையாது, அது அவளோட லவ்வர், அவனுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அவன் நிறைய கடன் வாங்கியிருப்பான் போல, அந்த கடனை அடைக்கிறதுக்காக மட்டும்தான் அவன் கூட இருந்திருக்கா. இப்போ உங்க அப்பா அந்த பணத்தை கொடுத்த உடனே பணம் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டா, நீ இப்போ அடிபட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குற, ஒன்னும் கூட அவ பாத்துக்காம போயிட்டா. ஹீரோனை பத்தி ரொம்பவே தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நீ சொல்றது எதுவுமே நம்ப மாட்டேன், எனக்கு ஹீரோனை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க இருந்த வீட்டுக்கு போயிடுறான். அங்க ஹீரோயின் வீட்டுல கூட அந்த லீயுமே இருக்கான். அந்த லீ அந்த கடன்காரங்க எல்லாம் போட்டு நல்லா அடிச்சிருப்பாங்க போல. ஹீரோயின் அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள வந்து பாக்குறான். கூட லீ இருந்தோடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஹீரோ கேக்குறாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, அதான் உன்னோட எக்ஸ் என்னை பத்தி எல்லாமே உண்மையை சொல்லியிருப்பான்ல, நான் கூட இருந்தது பணத்துக்காக மட்டும்தான், எனக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு, நான் அதனால என்னோட கடன் எல்லாம் அடிச்சுட்டேன், அதனாலதான் உன்கிட்ட இருந்து வந்துட்டேன், நீ தான் முட்டாள்தனமா என் மேல லெவல்ல விழுந்திருக்க, மேல லெவல்ல விழுந்தது மட்டும் இல்லாம உன் ஃபேமிலியே எனக்காக பழிச்சிட்டு வந்திருக்க, இப்போ உன்கிட்ட பணமும் இல்ல, நான் இதுக்காக உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றான், பொய் சொல்லாத, நீ என்ன ஆரம்பத்துல இருந்து லவ் பண்ணிட்டு தானே இருந்த, எதுக்கு இப்படி மாத்து பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயின் ஹீரோ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து போ, நான் லவ் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே ஹீரோயின் கொடுத்த ரிங் எடுத்து காமிச்சிட்டு, பாரு இது நீ எனக்கு பண்ணி கொடுத்த ரிங் தானே, இது என் மேல லவ் இருந்தனால தானே பண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுமே, நான் சொன்னதெல்லாம் உண்மை நம்பிட்டியா, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, ஏதோ நீ என் கையில போட்டிருக்கல இந்த ரிங்கு, இதை எடுத்து நான் உடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு உடைச்சிடுறா. போதுமா, நான் இப்போ உன்னை லவ் பண்ணல, நீ ஒத்துக்கிறியா, நீ பணக்கார வீட்டு பையன்னு சொல்லிதான் நான் உன்னை லவ் பண்ணேன், இப்போ உன்கிட்ட பணமும் இல்ல, எனக்கு உன் மேல லவ் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறா. ஹீரோமே எனக்கு எல்லாம் புரிஞ்சுது, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் மனசு உடைஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ லீ தான் பக்கத்துல இருந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க ஹீரோ ஒரு பிசினஸ் விஷயமா வேற ஊருக்கு வந்திருக்காங்க. அதே ஊருக்கு ஹீரோவோட எக்ஸுமே வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. இன்னுமே வந்து ஹீரோ பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா போல. ஆனா ஹீரோ வந்து இவளை பார்த்த உடனே, நான் எங்க போனாலும் என்ன விட மாட்டியா, என்னோட பிஏ கிட்ட கேட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஊர் வரைக்கும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ சொல்றா, ஏன் இப்படி எல்லாம் என்ன ஹர்ட் ஆகுற மாதிரி பேசுறீங்க, இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனாலதான் உங்க கூட ஒன்னா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட வந்து, இந்தாங்க அக்காக்கு இந்த ஃபிளவர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோட எக்ஸ்மே, பாருங்க அந்த பூ நல்லா இருக்கு, இன்னைக்கு என்னோட பர்த்டே வேற, எனக்கு இந்த ஃபிளவர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா.
ஹீரோ வந்து அவங்க எக்ஸுக்கு தட்டி விட்டுட்டு இருக்க அந்த குட்டி பொண்ணு உடனே ஹீரோயின் கிட்ட வந்து அம்மா நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன், என்கிட்ட ஃபிளவர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அங்க வந்துட்டு நான் எப்போ உங்ககிட்ட ஃபிளவர் வாங்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ வந்து நின்னுட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோவோட எக்ஸுமே ஓ இது உன்னோட பொண்ணா, அதனாலதான் வாயை தந்தா இவ்வளவு பொய் சொல்றா போல, உன் பொண்ணுக்கு பொய் சொல்லாம இருக்கல சொல்லி கொடுக்க மாட்டியா, எங்க அம்மா மாதிரி தானே பொண்ணு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அது எதுவுமே கண்டுக்காம குட்டி பாப்பாவை சரிவா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட எக்ஸ் வந்து வேணுட்டே ஹீரோயின் கிட்ட வம்பலுக்குறா, இன்னும் உன்னை பார்த்து 5 வருஷம் ஆகுது, எங்களை பார்த்து எதுவுமே பேசாம போயிட்டு இருக்க, ஹீரோயினுமே நான் உங்ககிட்ட எது பேசணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ எக்ஸ் சொல்றா பூ வித்துட்டு இருக்கும் போதே உனக்கு இந்த திமிரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த குட்டி பாப்பாவுக்கு செமையா கோவம் வந்துருது. குட்டி பாப்பா சொல்றா நானும் என் அம்மாவும் ஒன்னும் திருடலையே, நாங்க வளைச்சு தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ எக்ஸ் உடனே அந்த குட்டி பாப்பா பார்த்து சொல்றா உங்க அம்மா மாதிரியே நீ ஓவரா வாய் பேசுறியே, உன் அம்மா ஒரு ஃப்ராடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தியும் அந்த குழந்தைய பத்தியும் ஓவரா பேசிட்டு இருக்கா. குட்டி பாப்பாக்கு கோவம் வந்து ஹீரோட எக்ஸ் அடிக்கிறா. ஆனா ஹீரோட எக்ஸ் குட்டி பாப்பாவை கீழே தள்ளி விட்டுறா. அதுல குட்டி பாப்பா மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோயின் அதனால குட்டி பாப்பாவை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. டாக்டர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கு, அதனாலதான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மட்டும் இல்லாம சீக்கிரமா நம்ம ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் சர்ஜரி பண்றதுக்கு மணி தேவைப்படும் இல்ல, அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்துருச்சுன்னு நினைச்சிட்டு அவ என்ன உண்மையிலேயே லவ் பண்ணல போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அது யார் பண்ணிருப்பாங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட எனக்கு கொஞ்சம் மணி தேவைப்படுது, உன்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ உடனே உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது, பணத்துக்காக மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க ப்ளீஸ் எனக்கு எமர்ஜென்சியா மணி தேவைப்படுது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சரி வீட்டுக்கு வான்னு சொல்லியிருப்பான். ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க என்னோட பொண்ணுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அதுக்கு மணி தேவைப்படுது, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே உன் பொண்ணு பழைக்கிறதுக்கு நான் மணி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் அவங்க கையில வந்து ஹீரோ கொடுத்த பிரேஸ்லெட் காட்டுறாங்க. இங்க பாரு உங்க அம்மாவோட பிரேஸ்லெட், நீ மட்டும் எனக்கு பணம் தரலைன்னா நான் இதை வித்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான் எங்க அம்மாவோட பிரேஸ்லெட் ஒன்னு மாதிரி ஒருத்தி கையில இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாததுதான், உனக்கு எவ்வளவு மணி வேணும்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் எனக்கு 20 lakhs வேணும்னு சொல்லி சொல்றா. ஹீரோயினே சரி நான் உனக்கு மணி தரேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன கண்டிஷன் சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் சொல்றான் நீ 24 hours என்னோட வீட்டுல மேடா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுமே மேடா வேலை பார்க்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து மேட் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ஹீரோ வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோ சும்மா நிக்காம வேலை பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே செய்ய சொல்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது வேணுட்டே குப்பை போடுறது, அதுக்கப்புறம் ஹீரோயின் சரியா கிளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே எல்லாத்தையுமே வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேலை செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகி ஹீரோயின் பெட்ல படுத்துறாங்க. இப்ப ஹீரோயின் பக்கம் வந்து பார்க்கும்போது ஹீரோயின் சட்டுன்னு முடிச்சிடுறாங்க. ஹீரோ கேக்குறாங்க இந்த மாதிரி பாவமான மூஞ்சுக்குள்ள எப்படி உனக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பண்ணதுக்கு நான் உன்னை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன், 5 வருஷம் நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உன்னை இந்த வீட்டுக்கு எதுக்காக மேடா வர சொன்னேன்னா நான் உன்னை டார்ச்சர் பண்றதுக்குதான். 5 வருஷமா நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, அந்த கஷ்டத்தை உனக்கு திருப்பி கொடுக்க மட்டும்தான், உனக்கு வாழ்றதை விட சாகிறதே பெட்டர்னு சொல்லிட்டு தோன்ற அளவுக்கு நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் நேரா குட்டி பாப்பா பார்க்க ஹாஸ்பிட்டல்ல தான் போயிருக்காங்க. குட்டி பாப்பாக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணி குட்டி பாப்பா இப்ப சரியாயிடுறாங்க. டாக்டருமே உங்க பொண்ணு இப்ப நல்லா இருக்காங்க, நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா குட்டி பாப்பா ரொம்பவே சந்தோஷப்படுற ஐ ஜாலி வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்பவே ஹாஷா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே ஹீரோயின் ஞாபகமா இருக்கு. அவன் உடனே கால் பண்ணி ஹீரோயினை வந்து வீட்டுக்கு வர சொல்றான். ஹீரோயினுமே இல்ல இப்ப என்னால வர முடியாதுன்னு சொல்லும் போது அவன் சொல்றான் நான் தான் சொல்லியிருக்கேன்ல 24 hours நீ எனக்கு மேடாதான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோ நல்லா போதையா இருக்காங்க. ஹீரோயின் தான் வந்து ஹீரோயினை சோஃபால படுக்க வைக்கிறா. பெட்ஷீட்ஸ் ஹீரோ மேல போட்டு விட்டுட்டு போலான்னு சொல்லி போறப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே வாமிட் பண்ணிடுறான். ஹீரோயின் வாஷ் பண்ணிட்டு அவங்க கிட்ட ட்ரெஸ் இல்லாதனால ஹீரோவோட ஷர்ட்டை போட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுமே முடிச்சிடுறான். ஹீரோயின் சொல்றாங்க இல்ல நீங்க என் மேல வாமிட் பண்ணிட்டீங்க, என்கிட்ட போடுறதுக்கு வர ட்ரெஸ் இல்ல, அதான் உங்க ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. அவன் உடனே ஹீரோயினை இழுத்து பிடிச்சு ஹீரோயினை கிஸ் பண்ண பாக்குறான். ஆனா ஹீரோயின் வந்து நீ என்ன பண்ற அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து குட்டி பாப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவுமே அங்க வந்து நான் உன்னோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோவையும் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. அங்க குட்டி பாப்பா வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. அங்கிள் உங்களுக்கு என்னோட இந்த லிட்டில் டெடி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோக்கு தண்ணி கொடுத்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் நீங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து கூப்பிட வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றான் இன்னைக்கு குழந்தைக்கு ஆபரேஷன் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆனா குழந்தையோட அப்பாவுக்கு கொஞ்சம் கூட குழந்தை மேல கேரிங்கே இல்ல போல, டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு கூட எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் இல்ல அவங்க அப்பா ரொம்ப பிஸியா இருக்காங்க அதனாலதான் வர முடியல அப்படின்னு சொல்லும் போது குட்டி பாப்பா உடனே அம்மா எதுக்குமா போய் சொல்றீங்க, எனக்கு தான் அப்பாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறா. இந்த குழந்தை யாரோடன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட குழந்தை தான். 2 பேரும் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல பிறந்த குழந்தை தான். ஹீரோயின் இது எதுவுமே ஹீரோ கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா இந்த குழந்தை வந்து லீயோடது, லீக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்த குழந்தை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் உடனே குட்டி பாப்பாவை எதுவும் சொல்ல விடாம வாயை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க வீட்டுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிச்சு வச்சிடறா. ஹீரோக்கு இப்ப இந்த குட்டி பாப்பா சொல்றதெல்லாம் பார்க்கும்போது டவுட் வந்துருச்சு, இது அந்த லீயோட குழந்தையா இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறம் குட்டி பாப்பா அவங்க அம்மா கிட்ட இதுக்குமா போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க என்ன பாப்பா மறந்துட்டியா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல உனக்கு அப்பா இல்லைங்கிறது வந்து சீக்ரெட், நீ அதை யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குட்டி பாப்பா சொல்றா ஏம்மா எனக்கு மட்டும் அப்பா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க நீ நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு சொல்றேமா அப்படின்னு சொல்றாங்க. குட்டி பாப்பாவுமே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் மண்டைக்குள்ள வந்து அந்த குட்டி பாப்பா அவளுக்கு அப்பா இல்லைன்னு சொன்னதே வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணாங்க இல்லையா, அதையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை அந்த குழந்தை தன்னோட தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க பிஏக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோக்கும் ஹீரோயின் கிட்ட இருக்க குழந்தைக்கும் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்றான். அதுல ஹீரோட குழந்தைதான் சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல. ஹீரோ வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். கிட்ட இருக்க குழந்தை என்னோட குழந்தை தானே, எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுக்கு சொல்லாம மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே போய் சொல்லாத, உன்கிட்ட இருக்கிற குழந்தை என்னோட குழந்தை தானே, அந்த குழந்தை என்னோட குழந்தை, நான் நினைச்சா என்கிட்டே வச்சு அந்த குழந்தைய வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனுமே உனக்கு என்ன புரியலையா, நான் நினைச்சா குழந்தையோட கஸ்டடியை நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே ரொம்பவே பதறாங்க. ஏன்னா ஹீரோ பெரிய பணக்காரன் இல்லையா, அவன் நினைச்சா குழந்தைய அவன் கஸ்டடியில எடுத்துக்க முடியும். அதனால ஹீரோயின் சொல்றாங்க ப்ளீஸ் எனக்கு நீ யாருமே இல்ல, அந்த குழந்தை மட்டும்தான் இருக்கு, உன்னை கெஞ்சி கேட்கிறேன் குழந்தைய மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான் சரி நான் குழந்தைய என் கஸ்டடியில எடுத்துக்கல அப்படின்னா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். கேட்டோன்னு அவளுமே நீங்க என்னதான் பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா, என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான் எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீ என் குழந்தைக்காக என்ன மேரேஜ் பண்ணிதான் ஆகணும், எனக்குமே ஒன்னும் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுமே அப்புறம் எதுக்கு என்ன மேரேஜ் பண்ண சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறா. அவன் சொல்றான் நான் உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக மட்டும்தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன், 5 வருஷமா என்கிட்ட போய் சொல்லிட்டு போனதானே, இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்டா நான் உன்னை கஷ்டப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அங்க எல்லாருமே வந்து ஜாலியா ஒரே ஃபேமிலியா இருக்காங்க. குட்டி பாப்பா வந்து எல்லா திங்ஸ்மே வந்து ரூம்ல அரேஞ்ச் பண்றதுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கா அவங்க அம்மாக்கு. அப்ப ஹீரோ வந்த உடனே அப்பா ஏன்பா என்கிட்ட நீங்க நல்லாவே பேச மாட்டேங்கிறீங்க, என்ன எதுக்கு இக்னோர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே குட்டி பாப்பா கிட்ட வந்து அப்பா ரொம்ப பிஸியா இருப்பாங்க, அப்பாவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ போய் என்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே குழந்தைய தூக்கி வச்சுட்டு நான் ஒன்னும் பிஸியா இல்ல, இதுக்கப்புறம் அப்பா எப்பயுமே உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு குட்டி பாப்பாவுமே அப்பா நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோமே வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் 2 பேருமே ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட எக்ஸ் வந்து நான் ஹீரோ கிட்ட தனியா பேசணும்னு சொல்றா. அதனால ஹீரோயின் வந்து குழந்தைய கூப்பிட்டு உள்ள போயிடுறாங்க. ஹீரோ எக்ஸ் கேக்குறா உங்க லைஃப்ல இதுக்கப்புறம் எனக்கு இடமே இல்லை தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுமே ஆமா நீ என்னை ஏமாத்திட்ட, நீ ஒரு துரோகி, நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப ஹீரோட எக்ஸ் சொல்றா அப்ப ஹீரோயினுமே உன்னை ஏமாத்திட்டு போனால அவ மட்டும் எப்படி உன்னால மன்னிச்சு ஏத்துக்க முடியும்
அவ கூட சந்தோஷமா தானே இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அது மட்டும் இல்லாம நான் பண்ணது தப்புதான், இத்தனை வருஷமா உனக்காக மட்டும்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நான் உன் கண்ணுக்கே தெரியல, போதும், எனக்குமே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நீ எங்க இருந்தாலும் ஹாப்பியா இரு, நான் உன்னை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோமே சரி நீ எதுவும் ஃபீல் பண்ணாம நீயும் ஹாப்பியா இருன்னு சொல்லிடுறான். இங்க ஆபீஸ்ல ஹீரோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் பண்றது தெரிஞ்சிச்சு. அவங்க ரொம்ப கோவமா வீட்டுக்கு வராங்க ஹீரோயின் கூட சண்டை போடுறதுக்காக. ஹீரோட அப்பா வீட்டுக்கு வந்து பாக்கும்போது வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. குட்டி பாப்பா மட்டும் உட்காந்து ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோட அப்பா வந்து அந்த குட்டி பாப்பா கிட்ட நீ தான் வந்து அந்த ஹீரோயினோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குட்டி பாப்பாமே ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவங்க உடனே நான் ஹீரோட அப்பான்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா குட்டி பாப்பா ரொம்பவே பாசமா போய் அவங்க தாத்தாவை ஹக் பண்ணிக்கிறா. ஐ தாத்தா நீங்க என்ன பார்க்க தான் வந்திருக்கீங்களா, சரி என் கூட வாங்க, வந்து உட்காந்து டிவி பாருங்க, இந்தாங்க தாத்தா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க, செம டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோ அப்பாவுமே குட்டி பாப்பாவை பார்த்த உடனே மனசு மாறிடுச்சு. ஹீரோட அப்பாவுமே பாசமா அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல வந்து ஹீரோவோட பிஏ வந்து ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு நீங்களும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ண தெரிஞ்சிருச்சு, உங்க அப்பா கோவமா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு போறா. என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பாக்குறக்கு வீட்டுல ஹீரோட அப்பா வந்து குழந்தை கூட விளையாண்டி குழந்தைய தூங்கவும் வச்சிருக்காங்க. பதறி போய் ஹீரோ உள்ள வந்து என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க வர ஹீரோட அப்பா மெதுவா சத்தம் போடாம வா, குழந்தை தூங்கிட்டு இருக்கால அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே தாங்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறா, அப்பா நானும் ஹீரோயினும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோட அப்பா வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நீ எதுவும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. உங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜுக்கு நான் எப்போ அக்ரி பண்ண மாட்டேன்னு சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போ ஒரு பேத்தி கூட இருக்கா, இதுக்கப்புறம் நான் ஹீரோயினை குத்தம் சொல்றதுல நியாயமே கிடையாது, அந்த பொண்ணு ரொம்பவே பாவம், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து கடன்காரங்க எல்லாம் புடிச்சு வச்சுட்டு காசு கொடுத்தாதான் விடுவேன் இல்லாட்டி கொண்டு போட்டுருன்னு சொல்லி மிரட்டினாங்க. நான் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு உனக்கு நான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றேன், அதுக்கு பதிலா நீ ஹீரோ விட்டு போயிருன்னு சொல்லி கேட்டேன், நான் அப்படி சொன்னது மட்டும்தான் அவன் உன்னை விட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவுமே ரொம்ப பதறி போய் ஏன்பா நீங்க இதை ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அப்பாவுமே ஆமாப்பா நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஹீரோயின் என்னோட குழந்தைய தனியா நின்று வளர்த்து எடுத்திருக்கா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பையன், நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை வந்து ஹீரோட அப்பாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு, ஹீரோயின் எந்த தப்பு பண்ணாம அவங்கள போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா தூங்கிட்டு இருக்க ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கான். அவ கையில ஆல்ரெடி வந்து ஹீரோ போட்டு விட்ட கிளாஸ் ரிங்குமே இருக்கு. அவ அன்னைக்கு ஹீரோ வந்து அவனை விட்டு போகணும்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃபேக்கான ரிங்க தான் உடைச்சிருப்பா போல. ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு அவ கூட அங்க படுத்து தூங்கிடுறான். ஹீரோயின் சடனா முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் பக்கத்துல இருக்கிறத பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அன்னைக்கு நீ இந்த ரிங்க உடைக்கல தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவளுமே எதுவும் சொல்லாம தயங்க ஹீரோ சொல்றான், எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, என் அப்பா என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றாங்க, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு, நான் உங்களை விட்டு போனதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே நீ என்னை விட்டுட்டு போனல, அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். இவங்க ரெண்டு பேரும் அந்த நைட்டை ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் குட்டி பாப்பா வந்து ஹீரோவும் ஹீரோயினும் எழுப்புறான். அப்பா அம்மா எந்திரிங்க, என்ன தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ எழுந்த உடனே குட்டி பாப்பாவை பார்த்துட்டு உனக்கு கூட விளையாடுறதுக்கு தம்பி தங்கச்சியா வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். குட்டி பாப்பாவுமே ஜாலியா எனக்கு குட்டி தம்பி தங்கச்சி வர போறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா ஒரே ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தாத்தாக்கு குட்டி பாப்பாவை பார்க்காம இருக்க முடியல போல, அவங்க டெய்லியுமே வந்துடுறாங்க குட்டி பாப்பா கூட. இப்ப கூட வீட்டுக்கு வந்துதான் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பா நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குட்டி பாப்பாவை பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவங்களுமே சரிடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. குட்டி பாப்பா இதை கேட்டோன்னா ஜாலி நான் இன்னைக்கு தாத்தா கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஹீரோயின் வெளில போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஹீரோ அந்த வீட்டை சூப்பரா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின் இதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் உள்ள வந்த உடனே ஹீரோ நீல் டவுன் பண்ணி ப்ரப்போஸ் பண்றா, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவ உடனே ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் உடனே இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ப்ராப்பரா ஒரு டைம் மேரேஜ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறான். இந்த 5 வருஷமா நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என்னோட லைஃபே ரொம்ப இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இனிமே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.